தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம் சங்கர சம்பிரதாயம் பகுதி 2. இப்போது பள்ளிக்கூட புஸ்தகங்களிலிருந்து ஆரம்பித்து எங்கேயும் புத்தரை பற்றித்தான் சொல்லியிருக்கிறதே தவிர குமாரில பட்டர், உதயநாச்சாரியார் முதலானவர்களின் பேர் கூட ஒருத்தருக்கும் தெரியாதபடி செய்திருக்கிறது. வெள்ளைக்காரர்களின் ஆட்சியின் போது இப்படி வேண்டுமென்றே செய்துவிட்டார்கள். அவர்களுக்கு வைதிக மதத்தை எப்படியாவது மட்டம் தட்டி எல்லோரையும் கிறிஸ்துவ மதத்துக்கு இழுத்துவிட வேண்டும் என்பது ஆசை. கிறிஸ்துவ மதத்துக்கு இழுக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, வைதிக மதத்தை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும். நம்மால் ஆளப்படுகிற இந்த இந்துக்களுக்கு தங்கள் மதத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி பெருமிதம் இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம். தங்களுக்கு நாகரிகமே தெரியாத ஆதி காலத்தில் இப்போது தங்களால் ஆளப்படும் இந்துக்கள் மகோன்னதமான நாகரிகம் படைத்தவர்களாக இருந்தது அவர்களை ரொம்பவும் உறுத்தி கொண்டிருந்தது. அதனால் இப்படி நினைத்தார்கள். வைதிக மதத்தின் பெருமைகள், அதில் வந்த பெரியவர்கள் ஆகியன பற்றி இந்துக்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் செய்யும் விதத்தில் எலிமெண்டரி ஸ்கூல் பாடக்கட்டத்திலிருந்து ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் வேத விருத்தமாக, வேதத்துக்கு முரணாக புத்தர் மதம் ஸ்தாபனம் செய்ததை மட்டும் குழந்தைகள் படிக்கிற காலத்திலேயே அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக பெரிசாக பிரபலப்படுத்தினார்கள். வேத மதத்தில் வந்த மகான்களை பற்றி ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். குமாரில பட்டர் வேத பிராமணியத்தையும், வேதமே பிரமாண நூல் என்பதையும், வேத கர்மாக்களின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இந்த இனங்களில் மாறுபட்ட பௌத்தத்தை கண்டித்தார். உதயனர் பௌத்தர்களின் நிரீஸ்வரவாதத்தை கண்டித்து ஈஸ்வரன் உண்டு என்பதை நிலைநாட்டினார். கர்மம், பக்தி, ஞானம் என்ற மூன்றில் இப்படி கர்மத்தையும் பக்தியையும் பற்றிய பௌத்த கொள்கையை இருவர் நிராகரணம் பண்ணின பிறகே ஞான மார்க்கத்தை வேத வழிப்படி புதுப்பித்து கொடுத்த நம் பகவத் பாதாள் அவதாரம் பண்ணினார். ஞான ரீதியில் பௌத்தமும் அத்வைத்தமும் ஒரே மாதிரிதான் என்று இவ்விரு சித்தாந்தங்களையும் சேர்த்து ஆக்ஷேபிக்கிற விசிஷ்டாத்வைதிகள், துவைத்திகள் ஆகியோர் சொல்வதுண்டு. நம் ஆச்சாரியாலேயே மாறுவேஷத்தில் இருக்கிற பௌத்தர், பிரசன்ன பௌத்தர் என்று அவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் இந்த அபிப்பிராயம் சரியே இல்லை. பௌத்தம், அத்வைத்தம் இரண்டும் லோகத்தை மாயை என்று சொல்வதாலும், அத்வைத்தத்தில் ரொம்பவும் ஞான நிலை அடைந்த போது அங்கே ஈஸ்வர உபாசனையும் நின்று விடுவதாலும் இப்படி ஆச்சாரியாலேயே மாறுவேஷ பௌத்தர் என்று சொல்பவர்கள் சொன்னாலும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலும் இது ரொம்ப பிசகு என்று தெரியும். லோகம் மாயை என்கிற போது ஆச்சாரியால் பௌத்தர்கள் மாதிரி எல்லாம் ஒரே சூன்யம் என்று சொல்லிவிடவில்லை. லோகம் தற்காலிக உண்மைதான், அதையே பரம சத்தியமாக எண்ணிவிடக்கூடாது என்றுதான் சொன்னார். மாயையான இந்த லோகம் சூன்யத்தில் கரைந்து போய்விடுவதல்ல, மாறாக லோகம் நிரந்தர சத்தியம் அல்ல என்று தெரிந்து கொள்கிற போது இந்த லோகமும், அதை மாயையாக தெரிந்து கொள்கிற நாமும் கூட பரம சத்தியமும் பூர்ணமுமான பிரம்மமே என்று தெரியும் என்றார். பௌத்தர்களின் மோட்சமான நிர்வாணம் என்பது எதுவுமே இல்லாத சூன்ய நிலை. ஆச்சாரியாளின் மோட்சமான அத்வைத்தமோ பேருண்மையாகவும் பேரறிவாகவும் பேரானந்தமாகவும், அதாவது சத் சித் ஆனந்தமாக ஆகிவிடுகிற பரிபூரண நிலை. இந்த இரண்டையும் ஒன்றென்பது தப்பு. ஆச்சாரியாளின் பெருமை என்ன? அவர் எல்லா மார்க்கங்களையும் சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு லெவலில் ஒப்புக்கொண்டு இவை எல்லாமும் சேர்ந்து உச்சத்தில் ஞான மார்க்கத்தில் கொண்டு விடுகிறது என்று காட்டியதுதான். பௌத்தர்கள் வேத கர்மாக்களை விட்டவர்கள், ஆக்ஷேபித்தவர்கள். ஆச்சாரியாலோ வேத கர்மாக்களை விசேஷமாக ஆதரித்தவர். வேதோ நித்தியம் அதீயதாம் தத் உதிதம் கர்மாசு அனுஷ்டீயதாம் என்பதுதான்
அவருடைய உபதேச சாரத்துக்கு ஆரம்பமே ஆகும். ஞானம் வரும் முன்பு மனசு ஒருமைப்பட வேண்டும். இதற்கு பக்தி உபாசனை அவசியம். பகவானிடம்தான் மனசு அப்படியே ஒருமுகப்பட்டு நிற்கும் என்பதால் பக்தியை பூர்வாங்கமாக விதித்தார். அதற்கும் முந்தி கர்மானுஷ்டானம் ரொம்பவும் அவசியம். வேதம் சொன்னபடி கர்மாவிலேயே ஈடுபட்டிருக்கிற போதுதான் சித்தத்தின் அழுக்குகள் போகும் என்றார். கர்மா செய்ய செய்யத்தான் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி ஏற்பட்ட பின் செய்கிற பக்தியால் அந்த சித்தமானது ஒருமுகப்படும். அப்புறம்தான் இப்படி ஒருமுகப்பட்ட மனம் தன்னையே இழந்து கொண்டு பரம சத்தியமான ஞானத்தில் கரைய முடியும் என்று ஆச்சாரியால் வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்மாவை சொல்லும் பூர்வ மீமாம்சை, ஈஸ்வரனை சொல்லும் நையாயிக மதம், நியாயக் கொள்கை, கர்மாவும் ஈஸ்வரனும் இல்லாத பௌத்தத்தின் தியான விசாரம் எல்லாம் ஆச்சாரியாளின் அத்வைத்தத்தில் இருக்கின்றன. ஆனாலும் இவர்கள் ஒவ்வொரு லெவலை மட்டும் பிடித்து கொண்டு அந்த லெவலோடு நின்றுவிட்ட போது ஆச்சாரியால் தான் எல்லாவற்றையும் சமன்வயப்படுத்தி இசைவித்து கொடுத்தார். மற்ற சித்தாந்தங்கள் ஒரு லெவலில் மட்டும் நின்று விடுவதால் அவற்றோடு சண்டையும் போட்டார். வைதிக கர்மா ஆச்சாரியாளுக்கு சம்மதம்தான். ஆனாலும் பக்தியும் வேண்டாம், ஞானமும் வேண்டாம் என்று பூர்வ மீமாம்சகர்கள் இருந்தது அவருக்கு சம்மதம் இல்லை. நீங்கள் செய்கிற கர்மா தானாக பலன் தந்து கொள்ள முடியாது. கர்மா ஜடவஸ்து ஆனதால் கர்மாவுக்கு பலன் தருவது ஈஸ்வரனே. அவன்தான் லோக வியாபாரம் ஒரு ஒழுங்காக நடப்பதற்கு வேதத்தின் மூலம் கர்மாக்களையே கொடுத்திருக்கிறான். எந்த கர்மா செய்தாலும் அந்த பலனை அவனிடம்தான் ஒப்பிக்க வேண்டும். லோகக்ஷேமத்துக்காக நமக்கு அவன் தந்திருக்கிற கர்மாவை நாம் நிஷ்காமியமாக ஆசை வாய்ப்படாமல் செய்து அவனுக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினால்தான் கர்மாவால் நமக்கு கிடைக்கிற பலனை விட பெரிதாக இந்த கர்ம பல தியாகத்தால் சித்த சுத்தி என்ற மகா பெரிய பலன் கிடைக்கும் என்று மீமாம்சகர்களுக்கு ஆச்சாரியால் எடுத்து சொன்னார். அதே மாதிரி நையாயிகர்களிடமும் ஈஸ்வரன் இருக்கத்தான் வேண்டும் என்று தர்க்க ரீதியில் நிரூபித்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த தர்க்கம் அனுபவமாக வேண்டும். ஈஸ்வரனை நேருக்கு நேர் அனுபவிப்பது என்பது கடைசியில் அவனை தவிர வேறொன்றும் இல்லை என்ற அனுபவத்தில்தான் கொண்டு விட்டாக வேண்டும். அதாவது அவனுக்கு பேதமாக நாமும் இல்லை என்கிற அத்வைத அனுபவம்தான் ஈஸ்வர பக்தியின் முடிவு என்று வாதம் பண்ணி ஸ்தாபித்தார். நாம் என்ன, சத்தியம் என்ன, துக்கம் என்பது என்ன என்றெல்லாம் ஆசா பாசங்களை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் விசாரணை பண்ணிக்கொண்டே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தால் புத்தருக்கு வந்த மாதிரி நமக்கும் ஒரு தெளிவு பிறக்கத்தான் செய்யும். புத்தர் நேராக ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லையே தவிர அவர் ஈஸ்வரனை ஆக்ஷேபிக்கவும் இல்லை. ஆனதால் அவர் அத்வைத்த ஞானம் அடைந்தும் இருக்கலாம். ஆனால் அதை அவருக்கு வார்த்தைகளில் சொல்ல தெரியவில்லை, அவ்வளவுதான் என்று கூட சொல்வதுண்டு. ஆனாலும் இப்படி தியானமும் விசாரமும் எல்லாரும் பண்ண முடியுமா? அதற்கு ஒரு பக்குவம் வேண்டாமா? வேண்டும். இதற்காகத்தான் வேத தர்மத்தில் கர்மா பக்தி என்று முதலில் வைத்திருக்கிறது. இதுகளால் சித்த சுத்தியும் ஐகாக்கிரியமும் ஒருமைப்பாடும் ஏற்பட்ட அப்புறம்தான் சத்திய தத்துவத்தை பற்றி ஞான வழியில் நின்று விசாரம் பண்ண முடியும். கர்மாவை லோகக்ஷேமார்த்தமாகவும் பல தினுசான ஜீவர்களின் பக்குவத்தை பொறுத்தும் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் என்றெல்லாம் வேதமும் ஸ்மிருதிகளும் பிரித்து கொடுத்திருக்கின்றன. அதாவது இன்னின்னார் இன்னின்ன மாதிரி செய்தால்தான் அவரவருக்கும் ஸ்ரேயஸ், லோகத்துக்கும் க்ஷேமம் என்று அதிகாரி பேதம் பார்த்து பல கர்மாக்களையும் உபாசன மார்க்கங்களையும் பிரித்து வைத்திருக்கிறது. இதையெல்லாம் புத்த மதம் மாதிரி அலட்சியம் பண்ணி வேத கர்மா உபாசனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அதிகாரி பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் தியானம் விசாரம் என்று விதித்தால் லோக காரியம் கெட்டுப்போகும்.
புத்தர் மாதிரி யாரோ இரண்டொருத்தரை தவிர யாருக்கும் தெளிவு உண்டாகிவிடாது. முன்னேயே சொன்ன மாதிரி ஏற்கனவே குமாரில பட்டரும் உதயநாச்சாரியாரும் பெரிய அளவுக்கு செய்திருந்த பௌத்த மத கண்டனத்தை ஆச்சாரியால் பூர்த்தி பண்ணினார். பௌத்தம் என்பது இம்மூவராலும் நலிந்த பிறகு தேசத்தில் நம் ஆச்சாரியாளின் வழியே நிலைப்பட்டது. அதாவது ஸ்மார்த்த சம்பிரதாயம் என்கிற சனாதன வேத மதம் மட்டுமே மறுபடியும் நிலைப்பட்டு விட்டது. உபனிஷத்துகளில் சொல்லப்பட்டு ஆச்சாரியாளால் விஸ்தாரமாக விளக்கி நிலைநாட்டப்பட்ட அத்வைத ஞானம்தான் அதன் உச்ச நிலை. ஆனால் அத்வைதானுபவம் என்பது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. பெரும்பாலும் பொது ஜனங்கள் வைதிக கர்மாக்களை பண்ணிக்கொண்டும் ஈஸ்வர உபாசனை செய்து கொண்டும் தான் இருந்தார்கள். ஆனால் பூர்வ மீமாம்சகர்களைப் போல் கர்மாவே தான் எல்லாமும், சுவாமி கூட வேண்டாம் என்று நினைத்து இவர்கள் கர்மா செய்யவில்லை. ஆச்சாரியால் காட்டியபடி ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாகவே கர்மாக்களை செய்தார்கள்.